ஜோதிடத்தின் படி பார்த்தீங்கன்னா, ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறப் போறாரு அப்படின்னா, இதுல ஒரு அறிகுறி இருந்தா கூட போதும். அது என்னென்ன அறிகுறி அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். நீங்க மிக பிரபலமாக போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போகுது அப்படின்னா, இதுல ஒரு அறிகுறி இருந்தாவே போதும். அதே நேரம் மகாலட்சுமியும் உங்க வீடு தேடி வரப்போறாங்க அப்படின்னு இந்த அறிகுறியானது உங்களுக்கு உணர்த்தும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, சில சமயம் நம்ம கையில என்னடா இது அரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு வலது கையிலையும், பெண்களுக்கு இடது கையிலையும் அரிப்பு ஏற்படுது அப்படின்னா, அது ஒரு நல்ல அறிகுறியாக சொல்லப்படுகிறது. பணம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனை தீரப்போகுது. உங்களுக்கு நிதி ஆதாயம் பெருகப் போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது சங்கு ஒலி கேட்பது. காலையில நீங்க தூங்கி எழுந்ததுமே எங்கேயோ ஒரு இடத்துல சங்கு ஒலி கேட்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. உங்க கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகுது. உங்களுக்கு பண வரவு வரப்போகுது அப்படின்னு காட்டுது. அடுத்தது கருந்தேனிகள் இருந்திருந்தாப்புல உங்க வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காதப்ப இந்த கருந்தேனிகள் அப்படியே வரிசையா வர ஆரம்பிக்கும். அது மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத உணர்த்துது. வீட்டில் பணம் வரப்போகுதுன்னு அது உணர்த்துது. அடுத்தது பசு வாசலுக்கு காலையில் உங்கள் வீட்டில் நின்றுச்சு அப்படின்னா அதை ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த பசுவுக்கு ஒரு கீரையோ இல்லை உங்ககிட்ட என்ன பொருள் உணவு இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம். மகாலட்சுமியே வாசலில் நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த துளசி செடி நல்ல பசுமையோடு இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த துளசி செடி காஞ்சி மட்டும் போயிடக்கூடாது. காஞ்சி போனது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் முறையோடு நல்லபடியாக பராமரிச்சுக்குங்க. அடுத்தது வீடு துடைக்கக்கூடிய துடைப்பம் மகாலட்சுமியோடு தொடர்புடையது. அந்த வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய துடைப்பத்தை மகாலட்சுமி சின்னமாக இருப்பதனால அதை யாருக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது. அது பழசா போச்சுன்னா கூட அந்த துடைப்பத்தை நீங்கள் பிரித்து தான் தூக்கி போடணுமே வழிய அந்த துடைப்பத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த துடைப்பத்தை காலையில் யாராவது போடுறத பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து 5 நாட்கள் அந்த துடைப்பத்தை போடுவதை, அதாவது கூட்டிட்டு கொண்டுட்டு போய் இப்படி போடுறத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எல்லா துன்பங்களும் அகலப்போகுது. நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர் ஆக போறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சில்லறை பணம் கிடைக்கிறது. காலையில் வீட்டுக்கு வெளியில் சில்லறை பணம் கிடைக்குது அப்படின்னா பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உடை அணியிறப்ப இல்லைன்னா அதை அகற்றும் போது பாக்கெட்டில் இருந்து பணம் கீழே விழுந்தாலும் பணம் வருகையை தான் அது சொல்லுது. அடுத்தது பூனையின் வருகை. என்னடா பூனை வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, எங்கேயோ இருக்கக்கூடிய பூனை உங்கள் வீட்டில் குட்டி போடுது அப்படின்னா உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 3 பல்லியை பார்ப்பது. அதாவது 3 பல்லியை ஒரே இடத்துல பார்க்கறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அரிது. அது மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா அது மகாலட்சுமியின் வருகையை குறிக்கக்கூடியது. துளசி செடி பக்கத்தில் பல்லியை பார்ப்பது, அதாவது தீபாவளி அன்னைக்கு துளசி செடி அன்னைக்கு பல்லியை பார்த்தோம் அப்படின்னாலும் மிக நல்ல ஒரு சகுனமாக நமக்கு காட்டப்படுகிறது. அதே போல் அக்ஷய திருதியை அன்று பல்லியை பார்ப்பது ரொம்ப கடினம். வாஸ்து பகவான் பல்லியை எங்கேயாவது ஒளிஞ்சிக்க சொல்லியிருப்பார் அன்றைய தினம். அன்றைய தினத்தில் நம்ம பல்லியை பார்த்தாலும் மிக நல்ல சகுனமாக சொல்லப்படுகிறது. நமக்கு பண வரவை அது காட்டுது. அடுத்தது காலையில் கரும்பை காண்பது. திடீர்னு யாராவது கரும்பை எடுத்துகிட்டு போகிறாங்க, கரும்பு உங்கள் கண்ணில் எதேச்சியாக படுது அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆந்தை. ஆந்தை மகாலட்சுமியோட வாகனமாக கருதப்படுகிறது. நீங்கள் வெளியில் போகிறீங்க, அப்போ ஆந்தையை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய செயலானது நல்லபடியாக நடக்கும். அதே போல் தொடர்ந்து நீங்கள் ஆந்தையை வீட்டை விட்டு வெளியில் வர்றப்பெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சீக்கிரமே நீங்கள் பணக்காரராக போகிறீங்க, உங்களுக்கு பணவரவு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதே போல் கனவுல வெள்ளை நிற பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள், சிவப்பு நிற பூக்கள் இது தெரியுது அப்படின்னா செல்வம் வரப்போவதை குறிக்குது. கனவுல கோயிலோ தேவஸ்தானமோ இது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா செல்வமும் ஆன்மீக முன்னேற்றமும் சேர்ந்து வரும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொண்ணு நல்ல பட்டுப்புடவை உடுத்திக்கிட்டு மகாலட்சுமி போன்று இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி தேவியை அது குறிக்குது.
கனவுல ஏணியில ஏறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது, பெரிய அளவில் முன்னேற போறீங்க அப்படின்னு அர்த்தம். வழியில் ஒரு நாய் சாப்பிட்டுக்கிட்டு போகிறத பார்க்குறீங்க. நீங்கள் வேறு எதுக்காவது வெளியில் போகிறப்ப வாசலில் ரொட்டி இல்லை சைவ உணவு சாப்பிட்டுட்டு போகிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரப்போவதற்கான அறிகுறி. பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கிறது. மகாலட்சுமி தாயை நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம வணங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக மாற முடியும். நம்மளுடைய கஷ்டமெல்லாம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். கனவுல கிளியை பார்க்கறது, கனவுல கிளியை பார்த்தா அது ஒரு நல்ல அறிகுறியாக சொல்லப்படுகிறது. நிதி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதில் இருந்து சீக்கிரம் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம், லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடச்சி உங்களுக்கு எங்கிருந்தோ பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கனவுலையும் சில விலங்குகள், பொருட்கள் இதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வருகையை காட்டும். கனவுல துடைப்பம், ஆந்தை, யானை, மயில், சங்கு, வாளை, பல்லி இது மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் பெரிய பணக்காரராக ஆக போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறீங்க. அப்போ ஒரு திருநங்கையை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறி. அவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கனாலும் அது நல்லது. அவங்க உங்களுக்கு திரும்ப பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது பண வரவுக்கான வழிகாட்டும். நீங்கள் அதை செலவு பண்ணாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. கூரையின் மேல் காகம் கரைவது, வீட்டு கூரையின் மேலே காகம் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கு காலையிலனா அது ஒரு நல்ல அறிகுறியாக சொல்லப்படுது. பூஜைக்காக வைத்துள்ள தேங்காயை பார்த்தல், காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே பூஜைக்கு வச்சிருக்கக்கூடிய தேங்காயை பார்த்தோம் அப்படின்னா அது மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் நமக்கு விரைவில் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா எரி நட்சத்திரம் விழுவதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்து நம்ம முன்னோர்கள் நம்பின ஒரு விஷயம். அதுவும் 30 நாட்களுக்குள்ளே அது நடக்குமா. ஆனால் அந்த எரி நட்சத்திரத்தை பார்க்கும்போது நீங்கள் பாசிட்டிவான இதை மட்டும்தான் நினச்சிருக்கணும். நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் நம்ம உடைகளை அடிக்கடி அப்படியே திருப்பி போட்டுக்குவோம். அது நமக்கு தொந்தரவாக தான் இருக்கும். ஆனால் தெரியாமல் நம்ம அப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டமும் ஏராளமான செல்வமும் வரப்போவதை நமக்கு காட்டுகிறது. அடுத்தது கனவுல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய பசுமையான காட்சிகளை நீங்கள் கனவுல கண்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செல்வந்தராக போவதை காட்டுகின்ற ஒரு அறிகுறி. அடுத்து நீங்கள் ஒரு வாகனத்தில் போகிறீங்க, கார்லேயோ டூ வீலர்லேயோ போகிறீங்க. எதிர்த்தாப்புல குரங்கு, நாய், பாம்பு ஏதாவது ஒன்று குறுக்க வேகமாக ஓடுது அப்படின்னா நீங்கள் விரைவில் பணக்காரராக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். மழை ஓய்ந்த பிறகு வெட்டுக்கிளியோ தவளையோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலோ அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரப்போவதை உணர்த்துது. இதில் எந்த அறிகுறி உங்கள் வீட்டில் காட்டியிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.